கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒவ்வொரு நாளும் இந்த டுடேஸ் ரேமானுடைய விசேஷித்த தொகுப்பில் ஸ்பெஷல் சீரீஸில் ஒவ்வொரு ஜெபத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறதுல மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜெபம் தியானிக்கிறோம். நம்ம ஒவ்வொரு ஜெபத்தை தியானித்து நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தரிடத்தில் இன்னும் கிட்டி சேரும்படியாக கர்த்தர் கிருபை செய்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் நான் எங்கேருந்து பேசுகிறேன் அப்படின்னா, நம்ம இந்த ஆல் இந்தியா மிஷன் ட்ரிப்பில் கர்நாடகா மாநிலத்திலேருந்து சிக்காவுன் என்று சொல்லப்படுகிற ஒரு கிராமத்திலேருந்து பேசுகிறேன். இந்த கிராமத்தில் ஒரே ஒரு குடும்பம் இப்போ தான் அவங்க கொஞ்சம் ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க. நீங்கள் அங்கே வந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட பொழுது, அங்கே அவங்கள பார்க்கும்படியாகவும் அவங்க மூலமாக வேறு யாரையாவது ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவருடைய நாமத்தை சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்கும்படியாக இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த கிராமத்தில் ரொம்ப கடினம், சுவிசேஷம் சொல்லுவது ரொம்ப கடினம், ரொம்ப எதிர்ப்புகள் உள்ள ஒரு கிராமம். இந்த கிராமத்துக்கு வரும்படியாகவும் இங்கேருந்து உங்களோடு கூட பேசும்படியாகவும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க, நிறைய பேர் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ஆதியாகமத்திலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சரித்திரம் உண்டு. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல சரித்திரம், எங்கே பிறந்தாங்க, எங்கே வாழ்ந்தாங்க, எங்கே எவ்வளோ நாள் வாழ்ந்தாங்க, யாருக்கு பிறந்தாங்க, எல்லா சரித்திரமும் உண்டு. ஆனால் வேதத்தில் ஒரு மனிதனுக்கு எந்த சரித்திரமே இல்லை. ஆனால் அவனுடைய ஜெபம் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. யாருடைய ஜெபம் அப்படின்னு கேட்டால், யாபேசனுடைய ஜெபம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அவனுடைய ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அமெரிக்கா தேசத்தில் ப்ரூஸ் வில்கின்சன் என்கிற ஒரு தேவ மனிதர் ப்ரேயர் ஆஃப் ஜேபஸ் பிரேக் த்ரூ டு த பிளஸட் லைஃப் அப்படின்ட்டு ஒரு புக்கை எழுதியிருக்கிறார். இவங்களுடைய ஜெபமே இவ்வளவுதான், 4 காரியம் தான். ப்ரேயர் ஆஃப் ஜேபஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஜெபம் கிடையாது, அவனை குறித்து பெரிய சரித்திரம்லாம் இல்லை. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, இது முதல் காரியம். 2வது என் எல்லையை பெரிதாக்குங்க அப்படின்றாரு. 3வது காரியம் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும்னு சொல்கிறார். 4வதாக அவர் சொல்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாதபடிக்கு உங்களுடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும், நீர் என்னை காத்துக்கொள்ளுன்னு சொல்கிறார். இந்த 4 காரியம்தான். ஆனால் இந்த 4 காரியத்தை வைத்து ப்ரேயர் ஆஃப் ஜேபஸ் இவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்திருக்குது தெரியுமா? இந்த அமெரிக்கா தேசத்தில் நியூயார்க் டைம்ஸ் அவங்க வந்து டாப் செல்லிங் புக்கில் ஒன் ஆஃப் த புக், ஒரு புத்தகம் என்னென்னா இந்த ப்ரேயர் ஆஃப் ஜேபஸ். இந்த ப்ரேயர் ஆஃப் ஜேபஸ் சும்மா கிடையாது, 9 மில்லியன் காப்பீஸ் விற்றுருக்குது. 9 மில்லியன் காப்பீஸ் அப்படின்னா 90 லட்சம் புத்தகம். யோசித்து பாருங்கள், 90 லட்சம் புத்தகம் விற்றுருக்கு அப்படின்னா புக்கு நல்லா இல்லைன்னா வாங்க மாட்டாங்க யாரும். 90 லட்சம் புக்கு ஒரு புத்தகம் விற்று அநேகருடைய வாழ்க்கையை மாற்றியிருக்குதுன்னு சொன்னால், யாபேசுடைய ஜெபம் அப்போ சாதாரணமான ஜெபம் இல்லைங்க, அவனையும் மாற்றிருக்குது. அவன் தாய் அவனை பெற்றெடுக்கும் பொழுது சொல்லுகிறாள், இவன் வந்து துக்கத்தோடு நான் பெற்றேன், வேதனையோடு கூட பெற்றேன், அதனால் இவனுக்கு யாபேஸ்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஆனால் அவன் வளர 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 அவன் சகோதரரை காட்டிலும் கர்த்தர் அவனை கனமுள்ளவனாய் கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு நாம் யாபேசை போல செபிப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா, ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்குங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி ஆண்டவரை பிடித்து கேளுங்க, கருத்தாய் கேளுங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்கள். அதே போல் என் எல்லைகளை பெரிதாக்குங்க ஆண்டவரே. ஒரு சின்ன வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், என் எல்லையை பெரிதாக்குங்கன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரை என் எல்லையை பெரிதாக்குங்க, என் பிஸ்னஸ் பண்ணுறேன் எல்லையை பெரிதாக்குங்கப்பா, நான் ஊழியம் பண்ணுறேன் என் எல்லையை பெரிதாக்குங்க அப்படின்னு சொல்லுங்கள். அந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உங்களுடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க அப்படின்னா, நிச்சயமாக கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு யாபேசை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூவை கொடுப்பார். உங்கள் வேலையில் ஒரு பிரேக் த்ரூ உண்டாகும், உங்களுடைய சரீரத்தில் ஒரு பிரேக் த்ரூ உண்டாகும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ உண்டாகும், உங்கள் பொருளாதாரத்தில் கர்த்தர் ஒரு பிரேக் த்ரூ கொடுப்பார். ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யாபேசுடைய ஜெபம் ஆண்டவரே அவனுடைய வாழ்க்கையை மாற்றினது மாத்திரம் அல்லாமல் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறதப்பா. இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும், எங்கள் சூழ்நிலையை மாற்றட்டும், எங்கள் துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றுவதாக நீங்கள் அப்படி செய்வதற்கான நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், நாமும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.